பிரம்மாண்ட கோயிலை காட்டினதுக்கு பிறகு இது என்னடா இடிபாடுக்கு இடையில நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது இந்த கோயிலினுடைய ஒரு சுற்றுச்சுவரில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த கோவிலினுடைய சுற்றுச்சுவர் 2 அடுக்குகள் கொண்டத பெரிய ஒரு சுவராக இருந்தது. தற்போது இடித்து தரமாக்கப்பட்டு இது பார்த்திங்கன்னா வெறும் பிளெயினான ஒரு இடமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, இந்த கோயிலில் பிரிட்டிஷ் காலத்தின் ஆட்சி காலத்தின் போது இந்த சுற்றுச்சுவரெல்லாம் இடிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் அணைக்கட்டு கீழணை இந்த கற்களால் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய கோயிலில் சுற்றுச்சுவர்கள் காணப்பட்ட இந்த இடம் தற்போது வெறும் ஒரு இடிபாடுகள் நிறைந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நமக்கு இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் நமக்கு அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம், அவங்க இங்கே ஒரு இராணுவ மையத்தை அமைச்சிருந்ததுக்கான சான்றாக அவங்க அமைக்கப்பட்ட அந்த பீரங்கி மேடு கூட இன்னும் இந்த பகுதியில் நமக்கு காட்சி கொடுக்குது. அந்த பகுதியை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ்காரங்க அவங்க இராணுவ தளவாடங்களை எல்லாம் அமைச்சிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய பீரங்கியை இது மேலே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கான அடையாளமாக அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த மேடு இன்னும் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.